பெரிய பெரிய ராலியில மண்ணை அள்ளி கொண்டு போயிட்டே இருக்காங்க. திருநெல்வேலியில இருந்து தென்காசி போற ரோட்ல ஃபுல்லா பெரிய பெரிய ராலியில தான் மண்ணு போகுது. மண்ணை துட்டு கொடுத்து வாங்குதானா இல்ல யாரையும் ஏமாத்தி கொண்டு போறானா இல்ல களவாண்டு போறானு ஒண்ணு தெரியல. யாரும் அதை பத்தி கேட்கவும் இல்லை. ஆனா ராலியில போற வேகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே முயல் பார்த்தல அத்து புட்டிக்குத்தான் போகுது. ராலி போற வேகம் தாங்க முடியல. அந்த ராலியில மண்ணுல ஒரு குடம் தண்ணிய ஊத்தி கொண்டு போனான சாமி. நீ மண்ணை எங்கேயும் கொண்டுகிட்டு போ, ஒரு குடம் தண்ணிய ஊத்தி கொண்டுட்டு போன நீ மண்ணை அப்படியே அள்ளிக்கிட்டு போற. கிழக்க மாற மேகத்துல மண் அள்ளி கிழக்க மாற தட்டுது. பின்னாடி வர பைக்குக்காரன் மண்ணு கண்ணில் பட்டு பொத்துன்னு சறுக்கி கீழே விழுதான். ஏன்னா இவ்வளவு மண்ணை மேக்கனிக்கே கொண்டுகிட்டு போறீங்கன்னா எங்க கொண்டு போறீங்க? இவ்வளவு மண்ணையும் எங்கேயும் கோயில் கோவரங்கிட்ட கொண்டு போறீங்கள, அதுக்கு கூட இவ்வளவு மண்ணு தேவைப்படாதுல. டெய்லி 100 ராலி 200 ராலி பேக்கிட்டே தான் இருக்கு. அது வேகமா அத்து பிடிக்கத்தான் போறாங்க. நீ எங்கேயாவது கொண்டு போய் செய்யி. ஆனா தயவு செய்து மண்ணுல ஒரு குடம் தண்ணியை ஊத்தி மண்ணை பொத்தி வச்சு கொண்டு போங்களே. பின்னாடி வேற பைக்காரு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நேத்து தென்காசி ரோட்ல ராலிக்காரன் முன்ன வேகமா அத்து பிடிங்கி போறான். பின்னாடி புடிச்ச முன்னாடி 2 பேரும் வராவ கண்ணு மண்ணுல பட்டு 2 பேரும் பிள்ளை குட்டிமா கீழே விழுந்து கிடக்காவ. ராலிக்காரன் நிக்காம போயிட்டான் மண்ணை கொண்டுகிட்டு. நல்லா இருப்பியோ நீ மண்ணை என்னன்னாலும் செய்யுங்க, நான் அதெல்லாம் கேட்கல. நீ தயவு செய்து மண்ணு ராலியில மண்ணு கொண்டு போனா ஒரு தண்ணியை ஊத்தி வச்சு நல்லா பொத்தி அமைக்க வச்சு கொண்டு போங்கல. நல்லா இருப்பியா சாமி.